ஹாய் சுட்டீஸ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு குளம் இருந்துச்சான். அந்த குளத்துல நிறைய மீன் இருந்துச்சான். அப்போ அந்த குளக்கரையோரமாக ஒரு கொக்கு அந்த மீன்களை சாப்பிட்றதுக்கு அங்கேயே சுற்றி சுற்றி வருமா. அதான் காத்திருந்தும் அந்த மீனை கொத்தி கொத்தி எடுத்துகிட்டு போய் சாப்பிடுமா. ஆனால் அதுக்கு ரொம்ப பேராசை ஆயிடுச்சு. அந்த குளத்துல இருக்க எல்லா மீனையும் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுச்சான். முடிவு பண்ணி என்ன சொல்லுச்சான், போய் அங்கே இருக்க மீன்கிட்ட, இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, வெயில் சுல்லுன்னு அடிக்கையில் இந்த தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். அப்புறம் நீங்கள் தண்ணி இல்லைன்னா உங்களால் இந்த குளத்துல வசிக்க முடியாது. அதனால் நீங்கள் அங்கே பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் நிறைய தண்ணி இருக்குது. அடர்ந்த காடு அது. அதுக்குள்ளே அந்த குளம் இருக்கிறதுனால எப்போயுமே பசுமையாக மழை பெஞ்சு அந்த குளத்துல எப்போயுமே தண்ணி நிரம்பி வழியும். அதனால் வாங்க, உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த குளத்துல மீன்களோட ஒரு நண்டும் இருந்துச்சான். அந்த நண்டு சொல்லுதான், வேண்டாம் போகாதீங்க, இந்த கொக்கை நம்பாதீங்க, அது உங்களை தின்னுரும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் அந்த முட்டாள் மீன்கள் என்ன செஞ்சிச்சு, இந்த கொக்கை நம்பி சரி போகலான்னொன்னே டெய்லி 4-5 மீனை கொத்தி கொத்தி எடுத்து கொண்டு போய் வச்சு தின்னுருமா. அது கொண்டு அந்த குளத்துல விட்டேன்னு சொல்லிடு. டெய்லி 5-6 மீனை எடுத்து 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 கடைசியில் அந்த குளத்துல இருக்க எல்லா மீனையும் எடுத்து தின்னுருச்சான். கடைசியில் இந்த நண்டு மட்டும் மிச்சம் இருந்திருக்குது. உடனே நண்டும் சரி எல்லாம் போயிடுச்சுங்கள, நம்மளும் நம்பி போவோன்னு சொல்லிட்டு அந்த நண்டு ஓகே சொன்னவுடனே அதையும் இப்படி கவ்வி போயிருந்துருக்கு. போகிற வழியில் பார்த்தா மீனை தின்னுட்டு அந்த முள்ளாக இருக்கிறத பார்த்துச்சான். இந்த நண்டு பார்த்த உடனே என்ன செஞ்சுச்சான், அப்படியே அந்த கொக்கோட குறவலையை கவ்விருச்சான். கவ்வி கட்டிச்சு இது பண்ணதில் கொக்கு செத்து போயிருச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது குழந்தைகளே, துஷ்டர்னு தெரிஞ்சால் நம்ம தான் விலகி போகணும். அவங்கள நம்பி நம்ம போனோம்னா கடைசியில் என்ன ஆச்சு, அதுகளோட உயிருக்கே ஆபத்தானது தான் மிச்சம். அதனால் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படிங்கிறதுக்கேற்ப நம்ம தூர விலகி போயிடணும். ஓகே சுட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? ரைட், நாளைக்கு இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.